பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே தெளிவாய் கடந்து வரட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியத்தை சொல்றாரு. ஒன்று நம்பிக்கை, 2வது உபத்திரவம், 3வது ஜெபம். இதுல நம்ம எப்படி இருக்கணுமா? நம்முடைய நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணுமா? நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், சந்தோஷமா இருப்போம். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் தமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒன்றையும் ஆண்டவர் தரையில போக விடுகிறதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. அந்த நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆண்டவர் தருவார். என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும், எனக்கு விடுதலை கர்த்தர் தர முடியும், என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அடுத்து சொல்லாரு, உபத்திரவத்துல பொறுமை இருங்க. நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவத்தின் பாதையில போறோமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா அந்த உபத்திரவம் மாறும். உபத்திரவத்தின் நாட்களை கர்த்தர் முடிய பண்ணுவார். நம்ம எவ்வளவு உபத்திரவப்படுறோமோ அதற்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். 3வது சொல்லாரு, ஜெபத்திலே உறுதியா இருங்க. ஜெபத்திலே உறுதியா தரித்திருங்க. நம்ம ஜெபத்தை விட்டுறக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெபத்துல சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படி இருப்போம், கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருவார். ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் உபத்திரவத்துல நாங்க பொறுமையா இருக்கணும். ஜெபத்துல நாங்க உறுதியாய் தரித்திருக்கணும்ப்பா. 3 காரியத்தை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள, எங்கள் வாழ்க்கையில இதை ஆண்டவரை அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.